லைஃப்பில் எப்பயுமே நம்ம நினச்சது மட்டும் நடக்காது. சில சமயம் நம்ம நினைக்கிறது நடக்கும். சில சமயம் லைஃப் நம்மளுக்கு தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த பிரேக்கும். நான் இந்த சேனலில் வந்துட்டு வீடியோஸ் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு இந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா, இது நானாக விருப்பப்பட்டு இந்த பிரேக் எடுக்கலை. பட் லைஃபே எனக்கு வந்து இந்த பிரேக் எடுக்கணும் அப்படின்றத உணர்த்துச்சு. அதனால தான் இந்த பிரேக். பட் ஆனால் இந்த பிரேக்கில் நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணேன். இதுக்காக கான்டென்ட் க்ரியேட் பண்ணலனாலும் என்னோடய இன்டென்ஷன் என்ன, எனக்கு ஆக்சுவலி என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு புரிதலோட அகெயின் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த சேனலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது உடலும் உயிரும் அப்படின்ற ஒரு நேமில் தான். பிகாஸ் நம்ம உடலும் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளோட மனசும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது எனக்கு இருந்த தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் அவர் அல்டிமேட் ப்ரையாரிட்டி அண்ட் நேச்சுரலாக வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும், சிம்பிளாக வாழணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தற்சார்பு வாழ்க்கை, செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே 100% நம்மளால் இது பண்ண முடியலனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருளாதார ரீதியிலையும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ஹெல்த் வைஸும் நம்மளை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்க முடியும். இப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கெமிக்கல் ஃப்ரீயாக, சிம்பிளாக, கான்ஷியஸாக வாழணும், இதுதான் பேசிக்காக இந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து இந்த சேனலில் ஆரம்பித்தேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் எப்பயுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது இல்லையா. ஸ்லோவாக நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. மேரேஜ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலின்ற ஒரு ஒரு பாண்டுக்குள்ளே போனேன். மதர்ஹுட் நடந்துச்சு, பேரண்டிங். அதுக்கப்புறம் முழுசாக ஒரு லைஃப் என்னோடய லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வந்து எடுத்துருச்சு. ஸோ எஸ்பெஷலி மதர்ஹுட் வந்து வந்த பிறகு என்னோடய ஃபோக்கஸ் முழுசாக கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் நான் வந்து பேரண்டிங்கை வந்து சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். எஸ்பெஷலி ரைட் பிரெயின் எஜுகேஷன் அண்ட் ஏர்லி லேர்னிங், அதை பற்றி எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி பிறந்துச்சு. லேட்டர் அதுவே வந்து ஒரு பேஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் இந்த சேனலில் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. என்னோடய டைம், என்னோடய எனர்ஜி, என்னோட முழு ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, த டாட்லர்ஸ் பிரெயின் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ப்ளாக் சேனலாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ரைட் பிரெயின் எஜுகேஷன் பற்றி தெரிய வந்ததும் அதில் இருக்கிற அமேசிங்கான பெனிஃபிட்ஸை என்னோடய ஓன் டாட்டர்கிட்டேயே அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். இதை பற்றி பேச ஆரம்பித்ததும் நிறைய மக்கள், நிறைய பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி அம்மாக்கள் வந்துட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி பண்ணுறது, எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஸோ இதுக்காகவே நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி அந்த அம்மாக்களுக்கு கொடுத்தேன். அண்ட் 100% சக்ஸஸ் ரேட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் கிடைக்காது அப்படின்றது தெரியும். பட் என்னோட ப்ரோக்ராமில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னாங்க. பட் ஆனால் அதை என்னால் நெகட்டிவ் சக்ஸஸ் ரேட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன் ஆர் த அதர் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஃபேஸ் வந்து போணுச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா பேரண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணேன். நிறையா பேரண்ட்ஸ் என்ன ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லணும்னா, நான் அந்த சேனல்லையுமே என்னால் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வீடியோஸ்லாம் போட முடியல. பிகாஸ் எனக்கு குழந்த இருக்கா, அவளை பார்த்துக்கணும், பேரண்டிங், அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு, ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா மைக்ரேஷன்ஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மாறினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல. ஆனாலும் எல்லா பேரண்ட்ஸும் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் என்னோட அந்த கான்டென்ட்டுக்கும் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இட் வாஸ் அமேசிங். அண்ட் அதனால தான் என்னால் அதை விட முடியல. அண்ட் நான் வந்து அந்த சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கான்டென்ட், குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து போட ஆரம்பித்தேன். அண்ட் இதை வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் என்னோடய அனுபவம் ப்ளஸ் நான் வந்துட்டு கத்தாரில் போயிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் எங்கே போனாலும் முக்கால்வாசி லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போது நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பிரேக்காக தான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். அண்ட் இங்கேயுமே வந்து நான் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் படிப்பேன். ஸோ இதெல்லாம் படித்து என்னோடய குழந்தைக்காக நான் வந்து செய்ய ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வந்து 100+ பேரண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் 1000+ பேரண்ட்ஸை வந்து நான் வெபினார் மூலிமா ரீச் அவுட் பண்ணியிருக்கேன். 100+ பேரண்ட்ஸ் வந்து என்னோடய ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
எதுக்காக நான் இந்த பிரேக் எடுத்திருக்கேன் அண்ட் மறுபடியும் இந்த சேனலில் எனக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, என்ன வந்துட்டு நான் கோல் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எடுத்த பிரேக் வந்துட்டு இந்த சேனலில் பர்டிகுலராக நான் எடுத்த பிரேக் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ கேப் ஆர் பிரேக். ஓகே, ஸோ இந்த கேப்பில் தான் நான் என்னை வந்து நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன முக்கியம், எப்படி நான் வாழணும், என்ன மாதிரியான லைஃப்பை நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் இப்போது இந்த சேனலுக்கு நான் திரும்பி வரேன். ஆனால் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் புதுசாக எனக்கு இருக்கிற கிளாரிட்டி அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவோட இந்த சேனலில் வந்து நான் ரீநேம் பண்ண போகிறேன், ரூபாவதி ரவி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது இனிமேல் ஒரு டாபிக் பேஸ்டு சேனல் மட்டும் கிடையாது. இது நான் யார், நான் எப்படி வாழ்கிறேன் அண்ட் அதை ரியலாக ஷேர் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக இது அமையப்போகுது. ஸோ நான் எப்படி பேரண்டிங் பண்ணுறேன், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன், என்ன லேர்ன் பண்ணுறேன், எதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன், ஒரு ரியல் லைஃபாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் கெமிக்கல் ஃப்ரீ லிவிங். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி நேச்சுரலாக சேஃபாக சிம்பிளாக ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் லாங் டேர்மில் அவங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் வந்து அது பர்ஃபெக்டான ஜேர்னியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரியல் ஜேர்னியாக இருக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தாட் இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஜஸ்ட் அகாடமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னோடய இன்னொரு சேனலில் நான் எப்படி வந்து அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது, எப்படி ஒரு குட் எமோஷ்னல் வெல்பீயிங்காக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அந்த அகாடமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட ஒரு கான்ஷியஸ் சோலாக அவங்க வந்து, அதாவது ஒரு புரிதலோட நல்ல உணர்வுள்ள ஒரு மனிதனாக, ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனையோட உள்ள ஒரு மனிதனாக வந்துட்டு நம்ம குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. அதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட மைண்ட் செட் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமாக அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத விட. ஸோ அந்த ஜேர்னியை தான் நான் இனிமேல் நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சிங்கப்பூர் ட்ரிப் கூட ஒரு சாதாரண ட்ரிப் கிடையாது. இது ஒரு ஸ்மால் ரீசெட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு இந்த சேனல் ஒரு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இனிமேல் இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ரியல் மொமெண்ட்ஸ், ரியல் ரொட்டீன் அண்ட் ரியல் முயற்சி. அண்ட் இது வந்து ஒரு கம்பேக் வீடியோ மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பிகினிங், ஒரு பெட்டர் லைஃப் க்ரியேட் பண்ணுற ஒரு பிகினிங். இது பர்ஃபெக்டாக இருக்காது, பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். பட் நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன். நீங்களும் ஒரு மாமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்ட் பிகாஸ் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஜேர்னி வந்து எப்படி உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. எல்லா அம்மாக்களோட ஆசையுமே அந்த குழந்தைய ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்க்குறது தான். ஸோ நீங்களும் உங்கள் தாட்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை இங்கே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் இது எனக்கான சேனல் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு மாம்ஸ்க்கான ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலிக்கான ஸ்பேஸ். எப்படி நம்ம ஃபேமிலியை வந்து பெட்டர் ஃபேமிலியாக, பெட்டர் சைல்டை உருவாக்குறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ இனிமேல் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி பர்ஃபெக்ட் அண்ட் அகெயின், பட் அது வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்டே வித் மீ. பிகாஸ் இந்த டைம் நான் ஜஸ்ட் வந்து என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு ஷோ பண்ண மாட்டேன். என்னோடய லைஃப்பை வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பில்ட் பண்ண போகிறேன். இந்த பில்ட் பண்ண போகிற ஒரு ஜேர்னியில் நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் இட் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் பேக்ரவுண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது தஞ்சாவூரில் இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் செட்டில் ஆகிருக்கேன். பட் இப்போது வந்து சிங்கப்பூருக்கு ஒரு ட்ரிப்புக்காக வந்திருக்கேன். பட் இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரிப் தான். என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் டைம் ட்ரிப்புக்காக வந்தேன். அண்ட் எனக்கு ஒரு ஒர்க் ஷாப்பும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த ஒர்க் ஷாப் என்ன அப்படின்றதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தேன். ஃபஸ்ட்டு தான் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூர் போயிட்டேன். திருப்பி பெங்களூர்லேருந்து என் ஹஸ்பண்ட் வேலை கிடச்சி சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சென்னை போனேன். திருப்பி சென்னையிலேருந்து பிகாஸ் அங்கே வந்து ஒரு நீடும் இல்லை அப்படின்றதுனால இப்போ வந்து தஞ்சாவூரில் இருக்கோம். அண்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் வந்துட்டு நிறையா
அந்த குழந்தைங்கள பற்றின ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாம் படித்து டாட்லர்ஸ் பிரெயின் அப்படின்ற சேனலில் நான் வந்து பேரண்டிங் அண்ட் ஏர்லி லேர்னிங் பற்றியும் நான் வந்து டெய்லி சொல்கிறேன். எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ரைட் பிரெயின் எஜுகேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் ரைட் பிரெயின் எஜுகேஷன், ஹோல் பிரெயின் எஜுகேஷன் ரெண்டுமே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஏன் ஹெல்த்தை வந்து இவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 2018 இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த கால் வந்து வீங்கி போயிடும். அதே மாதிரி கையும் வீங்கும். மார்னிங் எழுந்திரிக்கும் பொழுது என்னால் பெட்டை விட்டே எழுந்திரிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது போய் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயம், ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதனால் ஆயுர்வேதிக்கில் போய் காமிச்சேன். அவங்க வந்து சில டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பாசிட்டிவில் இருந்தது. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதுக்கான சிம்டம்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எங்கள் வீட்டிலலாம் ஒரே அழுகை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்துட்டு ஸ்லோவாக விட்டு ஓகே அப்படின்ட்டு நான் வந்து ஈஸியாக எடுத்துக்கல. நான் அதை வந்து எப்படி அதிலேருந்து நான் ஃபைட் பண்ணி வெளில வர்றது அப்படின்றது நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்காக நான் வந்து 6 months கண்டினியூஸாக வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன். எஃபர்ட்ஸ்னால் இட்ஸ் நாட் ஈவன் ஈஸி. ஸோ 2 டைம் சாப்பிட மாட்டேன், ஒரு டைம் தான் சாப்பிடுவேன். அந்த 2 டைம் மிச்சம் 2 டைமும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு டைம் சாப்பிட்றதுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டேன், ஒன்லி வெஜ்ஜு. அண்ட் அந்த வெஜ்லேயுமே 1 part ரெசிபி தான் இருக்கும். ஒரு பானை எடுத்து அந்த மாதிரி சமைச்சு அப்படி தான் சாப்பிடுவேன். ஸோ 6 monthsக்கு அப்புறம் யூ ஓன்ட் பிலீவ், நான் வந்து திருப்பி நான் வந்துட்டு போய் காமிக்கும் பொழுது நான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். அப்போ வந்து அகெயின் அதே டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்பொழுது we were shocked, everybody was shocked because it was negative. எதனால் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்றத. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சூப்பர்மா, நீ இதே கண்டினியூ பண்ண, நீ இதுக்கப்புறம் எதுவும் மெடிக்கேஷன்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 6 monthsலேயுமே அவங்க மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. பட் நான் எந்த மெடிசனும் எடுத்துக்கல. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி இருந்தது. அண்ட் இதன் மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு பேஷன் இதை பற்றி க்ரியேட் ஆச்சு. ஹெல்த் வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நேச்சுரலாக நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். இயற்கையே ஒரு சிறந்த தாய் அப்படின்ற அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் பேஷன் வந்து வந்துச்சு. ஸோ ஏன் 2 விஷயத்தில் ஒரு ஆளுக்கு பேஷன் இருக்கக்கூடாதா என்ன? எனக்கு வந்து இந்த பேரண்டிங், ஏர்லி லேர்னிங், ரைட் பிரெயின் எஜுகேஷன் இதுவும் ஒரு பேஷன். அண்ட் இந்த ஒரு ஹெல்த்தி லைஃப், கெமிக்கல் ஃப்ரீ லிவிங், செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் இதுவுமே என்னோட ஒரு பேஷன் தான். எனக்கு ஃப்யூச்சரில் நமக்கு தேவையான பொருளை வந்து நம்மளே ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பிகாஸ் ஒரு ப்ராக்ரஸ், ஒரு ரெவல்யூஷன் அப்படின்றது வந்துட்டு ஈஸியாக ஒன் டேயில் நடக்கிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஸ்லோவாக, ஸ்டெடியாக. அண்ட் இந்த ஜேர்னியில் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன். இந்த ஜேர்னியில் உங்களுக்கும் ரெசனேட் ஆச்சு, உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறதுக்கு, ஒரு ஃபேமிலியை நல்ல ஃபேமிலியாக உருவாக்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. பிகாஸ் இந்த ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு இருந்ததுனால தான் நான் வந்து இந்த டாட்லர்ஸ் பிரெயின் சேனலில் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காகையோ இல்லை வந்து ஜஸ்ட் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகையோ நான் வந்து இதெல்லாம் பண்ணலை. எனக்கு ரியலாக பிடிச்சிருக்கு அண்ட் அதை தான் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன். தேங்க்ஸ்.